சூழ்நிலை உருவாகட்டும்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன் சப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது என்று நாங்கள் அப்படியே அறிந்திருக்கிறோம். we invite your presence. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் அதுவரை நாங்கள் ஃபீல் பண்ற அளவுக்கு எங்கள் சரீரத்தையும் தொடுக்கிற அளவுக்கு டான்ஜிபிள் பிரசன்ஸா மாறட்டும். அதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களை ஒவ்வொருத்தரையும் ஃபில் பண்ணுங்க. ஜீசஸ் அ லார்ட் ஆஃப் திஸ் பிளேஸ் சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இந்த மீட்டிங்ல இந்த கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் மத்தியிலையும் என் தேவன் நீங்க கர்த்தராய் ரட்சகராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பிரசன்ஸ் லார்ட். எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, இங்கே என் நாமத்துல இருவர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. வார்த்தையில் உண்மையுள்ளவர் எங்கள் மத்தியில் அப்படியே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை எல்லாம் காமன் கார்ட் ஆஃப் லவ்ல அப்படியே கனெக்ட் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லெட் எவ்ரி ஒன் பி ரெஃப்ரெஷ்ட் லார்ட். ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு உற்சாகத்தை நான் பேசுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்துல வந்துட்டு எந்த விதமான மனநிலையில் வந்தாலும் பிரசன்னத்துல இருந்து அவரோட பிரசன்ஸ உணரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துட்டு அதை உணராம போகவே முடியாது. அதை ஹோஸ்ட் பண்ற கிரேஸ் ஒருத்தருக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. மனதில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மாறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுக்கு இன்று இருக்கிற எல்லா விதமான ப்ரேயர் ரெக்வஸ்டோ லைஃப் சுச்சுவேஷன்ஸோ எதையெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எனக்குள்ள இருக்கிற தெய்வ பிரசன்னம் தான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று அறிந்த பிறகு அதை ஹோஸ்ட் பண்றதுல மட்டும் அவங்க ஃபோக்கஸ் இருக்கிற கிரேஸா பேசுறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேவையானது ஒன்றே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் அபிஷேகமும். அதை குறித்த எண்ணத்தோடு இருக்க, அதை குறித்த தியானத்தோடே இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க அப்படி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் பதிலாய் ஆலோசகராய் நீங்க எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்குள் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we invite you. We invite you. Riharidara Mashada Lakhara Bedara Maushadara. அப்படியே அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் அப்படியே பேச ஆரம்பிங்க. யூ ஃபீலிங் ஃப்ரீ, உங்களால பேச முடியுமானா பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீ ஹரி தர டி பிஷி தி ரேக்கி ரெபி தர மௌஷதரமா ஓரமா ஷத லஹா சித்திரி மீரத லக்கர பேதர மௌஷதர தீர மௌஷதலா ஓரமா ஷத லஹா தேரி மேக்கர பௌஷதர மௌரதரமா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்ரி டே எங்களை எவ்வளவு அழகா நீங்க நடத்திட்டு வர்றீங்க ஏசப்பா. எங்களை விடுதலை செய்ததுனால தான் நாங்கள் ஆராதிக்க முடிகிறது. இப்ப பிரச்சனத்துக்கு வர முடியுது. நாங்க விடுதலை இல்லாதவர்களை போல எங்க மைண்டுக்குள்ள சில இல்யூஷன்ஸ் இருக்குமானால், தவறாய் புரிந்து கொள்ளுகிற காரியங்கள் இருக்குமானால், ராங் பர்செப்ஷன்ஸ் இருக்குமானால், ஒரு விஷயத்தை வேற மாதிரி புரிந்து கொண்டிருப்போமானால் அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் மாறுவதாகன்னு சொல்லி நாங்க கமாண்ட் பண்றோம். தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்த இல்லாத எந்த விதமான காரியமா இருந்தாலும் அது எல்லாம் மாறட்டும். ஆண்டவருடைய சுபாவத்தை மாற்றி யோசிக்க பண்ணுகிற ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு அநாதி தீர்மானத்துக்கு மாறி வருகிற எல்லா எண்ணங்களையும் நாங்க கீழ்ப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா பொய்களும் வெளியேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரீதரா மஷாக்கர பேதர மௌஷத லஹாத்திரி மீரதோலத மாக்கர பௌஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பிரசன்னத்துல தான் நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த ஹாப்பினஸ் எங்களை சுற்றி இருந்தாலும், எங்க வீடு, எங்க பிள்ளைங்க, எங்களுக்கான எல்லா சந்தோஷங்கள், நாங்க நினைக்கிற ஹாப்பினஸ் நினைக்கிற விஷயம், நாங்க கோல் செட் பண்ணி அதை ஒரு வேலை ரீச் பண்ணி வீடு கட்டி பார்த்து கல்யாணம் பண்ணி பார்த்து வாட் எவர் இட் இஸ் லார்ட், எங்களுக்குன்னு வச்சிருக்கிற எந்த டார்கெட்டாங்க நாங்க ரீச் பண்ணும் போதும் அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம். அதை சுற்றி அடுத்த ஒரு டார்கெட்டுக்கு அது கொண்டு போகும். ஆனால் தேவனுடைய பிரசனத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நித்திய பேரின்பம் என்பது, நாங்கள் வந்து அடைந்து விட்டோம், எங்களுக்குள்ள சகலமும் நிறைவாய் இருக்கிறது, நிறைவின் அந்த சந்தோஷம் ஆண்டவரே, எந்தவித ஒரு போட்டி இல்லாம, எந்தவித டார்கெட் இல்லாம அதுலயே மகிழ்ந்து இருக்கிறதான அது இடத்துல எங்களை கொண்டு வந்துரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் திஸ்
this joy, Lord. இந்த ஆனந்த தைலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற இந்த ஆயில் ஆஃப் ஜாய்க்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கு எதையுமே நாங்க கம்பேர் பண்ண முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. உங்க பிரசன்ஸ் எங்களை அப்படியே டேக் ஓவர் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், எங்கள் மத்தியில நீங்க வாசம் செய்றீங்க. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். பா இங்க கனெக்ட் ஆகிறவர்கள் எந்தெந்த மனநிலையோடு வந்திருந்தாலும், எந்த விதமான நீட்ஸோட வந்திருந்தாலும், அவங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும், அந்த தேவைகள் எல்லாம் உங்க பிரசன்னத்தில இருந்து சந்திக்கப்படுகிறது. அதற்கான கமாண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதற்கான ஏஞ்சல்ஸ் அவர்களுக்காக வேலை செய்கிறார்கள். அவங்க சூழ்நிலை குறித்து கரிசனையுள்ள தேவன் ஒருத்தர் அவங்க சூழ்நிலையை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எதையாவது பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற நிலையில எங்களை நீங்க வைக்கல ஆண்டவரே. எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீங்க. நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. நீங்க எங்க அப்பா. எங்களை ஏதாவது கிடைக்குமாங்கிற நிலைமையில எங்களை வைக்கல ஆண்டவரே. சுகம் கிடைக்காதா, இல்ல இந்த பிரச்சனை தீராதா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல எங்களை நீங்க வைக்கல. எங்களுக்காக வைத்திருக்கிற சுப்ரீம் பிளான், பர்பஸ் அப்படியே எங்க மனக்கண்கள்ல தெரியட்டும். ஒரு ஒருத்தரோட மனக்கண்களிலும் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய தரத்தை விட்டு கீழே அவர்களை நினைத்து கொள்ளாதபடி, நான் தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்கிற அடையாளத்தோடு அவர்கள் இருக்கிற கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். கெஞ்சி கதறி ஏதாவது கிடைக்குமாங்கிற ஸ்டேட்ல எங்களை நீங்க வைக்கலன்னு எங்களோட மறுபடியும் மறுபடியும் பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்க எங்க உமக்குண்டானது எல்லாம் எங்களுக்குள்ளதுன்னு நீங்க எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி அப்பா. ஒரு எதையுமே எங்களுக்கு நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. தரமாட்டேன்னு நீங்க ஒரு காரியத்தை சொல்வது இல்லை. எல்லாமே எங்களுக்காக நீ செய்து முடித்தவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க கேட்கிற எந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கும் அது வந்து ஒரு அது ஒரு இது நோ சொல்ற விஷயமே இல்லை. ஏன்னா நீதிமானுடைய விருப்பம் நன்மையே. என் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க கேட்கிற ஜெபம் அது நியாயமான ஜெபம். நீதிமானுடைய விருப்பம் நன்மையே. அதனால உங்க குடும்பம் நன்றாகவே இருக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறது அது அப்படியே நடக்கும். ஏன்னா தேவனுடைய விருப்பமும் அதுதான். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். நம்ம சரீரம் சுகமா இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். நம்ம பண காரியங்கள்ல எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களா நிறைவா இருக்கணும்னு தேவனுடைய விருப்பம். சோ இதுக்கு அலைன் பண்ணி நீங்கள் எதை கேட்டாலும், எதை வந்து விசுவாசித்து கொண்டிருந்தாலும், இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற தாட்குள்ளேயே போக வேண்டியது இல்லை. ஏன்னா இது எஸ் அண்ட் ஏமேன்னு இருக்கு. ஆண்டவருக்குள்ள அது என்னது இருக்கு? ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் என்ன நடக்கும்? எஸ் அண்ட் ஏமேன் தான். இது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிற ஆப்ஷனுக்கே போகக்கூடாது. ஆப்ஷனுக்கே போகக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளுடைய இதெல்லாம் நமக்கு தேவை என்று முன்னமே அவர் அறிந்திருக்கிறாராம். He knows what is our need. இதெல்லாம் நம்மளுடைய தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மளோட எல்லா நீடா இருக்கட்டும், வாண்டா இருக்கட்டும், அதையும் தாண்டி நம்மள ரொம்ப பயங்கரமா நிரப்பி நடத்தக்கூடிய தேவன். நமக்கு இருக்கிற மைண்ட் லிமிடேஷன்ஸ்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இது நடந்தா போதும். இதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரே. என் பிள்ளை மாறினா போதும். ஐயோ என் மனைவி மாறினா போதும். அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி எப்படின்னா we are motivating God. இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்மள தெரியாம. ஆனா ஆண்டவருக்கு என்னது? உன் சந்ததி சந்ததியாய் நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அதுக்கான காரியங்களை அவர் செய்து முடித்து விட்டார். உன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அதையெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவரே இந்த கடனை மட்டும் எப்படியாச்சும் அடைச்சு விட்டுருங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார் நமக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்க நிரம்பி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து நீங்க அநேகருக்கு உதவி செய்து அவங்க கிட்ட கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அதுதான் ஸ்பிரிட்ல நடக்குது. நாம ஆனா இப்ப எப்படி கேட்டுட்டு இருக்கோம்? ஏசப்பா எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க ஆண்டவரே. இதுல இருந்து வெளியே வந்துட்டா போதும்பா. ஏன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லா நிரம்பி இருக்குனால நம்ம சொந்த அடையாளத்தையே விட்டுட்டு விட்டுட்டு எதை எப்- எப்- எ- சொந்த வீட்டுல ஒரு பிள்ளை பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க வந்து அம்மா மதிய சாப்பாடு மட்டும் போட்டுருங்கம்மா, நைட்டு மட்டும் இந்த சாப்பாடு கொடுத்துருங்கம்மா, எனக்கு ஃபீஸ் மட்டும் கட்டிடுங்கம்மா அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து கெஞ்சுறது எவ்வளோ ஒரு வலியை நமக்கு கொடுக்குமோ. ஏன் இல்ல இல்ல வலிக்காது. அப்பதான் நான் அருமை தெரிஞ்சு வளர்க்கணும்லாம் யாரா இருக்கிறீங்களா? பிள்ளைகள் அருமை தெரிந்து வளர்க்கணும். அதுங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையோட இதையும் புரியணும்னு கெஞ்ச கதற விடுவீங்களா?
உங்க ஃபுட்டுக்கும், உங்க ஷெல்டருக்கும், உங்க ட்ரெஸ்ஸுக்கும், அவங்க படிப்புக்கும், ஃபியூச்சருக்கும் இப்பவே யோசிப்பீங்க இல்லையா? அது 25 வயசுல அது இருக்க போற வீட யோசிப்பீங்க. அது பிள்ளைங்கள யோசிப்பீங்க. இப்ப அது அது ஏன்னா இப்போ 10 வயசு பிள்ளைங்க கூட அவங்க மருமகள வரைக்கும் யோசிப்பீங்க. ஏன்னா நம்மலாம் நல்ல பெற்றோர். அ ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க இவ்ளோ பிளான் பண்ணி யோசிக்கிறீங்களே! அப்ப நான் நல்ல தகப்பன். ஏன்னா அவருக்கு அவர் தான் சொல்ல முடியும் என்ன? பிகாஸ் he cannot compare himself with others. அவர் யாரு கூடயும் அவர கம்பேர் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, அவர்தான் நல்லவர்ன்னு அவருக்கு தெரியும். ஒரு நல்ல தகப்பன் எப்படி உங்கள மட்டும் கெஞ்சி கதற விட்டு பார்ப்பார். அப்படி பண்ண மாட்டார். அப்படி பண்ணல. ஸோ நம்மளுடைய இல்யூஷன் மாற்றி புரிந்து கொள்ளுகிற தன்மை, ஏதோ ஒரு பொய்யை நம்பி, நான் அதற்கு தகுதியானவள் அல்ல, நான் அதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி, ஏதோ ஒரு விஷயங்கள கேட்டு நம்ம பாவம் செஞ்சோம், நம்ம இத பண்ணோம், நம்ம அத பண்ணோம், தப்பா பண்ணிட்டோம், இத பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோம்னு ஒரு லிஸ்ட் வச்சு, குற்ற மனசாட்சிக்குள்ளேயும், ஷேம்குள்ளேயும் போய் நாமளா சிக்கிக்கிட்டு, நாமளே வந்து அதுக்கு வொர்தி இல்லன்னு யோசிச்சுக்கிட்டு, டிசர்வ்ட் இல்ல, எனக்கு தகுதி இல்லன்னு யோசிச்சுட்டு, நாமளா கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுல ஆண்டவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குது. சேஞ்ச் த வே யூ திங்க். அப்படின்னா என்னத்த? நான் உன்னை எப்படி நினைக்கிறேன்? என் செல்ல பிள்ளையா நினைக்கிறேன். எனக்கு சொத்துக்கெல்லாம் நீ தான் என்னது? ஏன் வானமும் பூமியும் கர்த்தருடையது. அதுக்கெல்லாம் உன்னை அதிகாரியா வச்சிருக்கிறேன். உனக்கு சுதந்திரவாளியா வச்சிருக்கிறேன். இன்ஹெரிட்டரா வச்சிருக்கிறேன். நீ ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கிற? ஒரு ரைஸ் அபவ் யுவர் ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் குடும்ப பின்னணி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த பேக்ரவுண்ட்ல வளர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கிராமம் குக்கிராமமா இருந்தா பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஆனால் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்துட்டோம்னா, அவருடைய ஆழத்துல நிரப்பப்பட்டுட்டோம்னா, அது எங்க வேணா உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் வைப்பார். ஹீல் மேனிஃபெஸ்ட். நம்ம மைண்ட்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ் எல்லாம் மாறி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஸ்டோரியே தாண்டி வர மாட்டாங்க. எங்க குடும்பம் இப்படி, எங்க தாத்தா இப்படி, எங்க அம்மா இப்படி, எங்களால இதுதான், நாங்க எங்களோட ஜாதி இப்படி, எங்களோட இது அப்படின்னு சொல்லி நிறைய லிமிடேஷன்ஸ் மைண்டுக்குள்ள போட்டு போட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? அப்படியே நினைச்சுக்கிட்டு ஆண்டவரும் அப்படிதான் வச்சிருக்கிறான்ற மாதிரி ஒரு தப்பா நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவர் நியமித்திருக்கிற பயங்கர ஆசீர்வாதமான, நிறைவான, சந்தோஷமான, செழிப்பான, சுகமான வாழ்க்கைய வாழணும்னு தான் அவருடைய 100% விருப்பம். ஓகே. சோ இத பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மளா நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையில நாமளா நம்ம திருப்திக்கு நம்ம திரும்ப 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 என்ன பண்ணிக்கிறோம்? இத மட்டும் செய்யுங்க, அத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி பிரேயர் ரெக்வெஸ்ட்ல வைக்கிறோம். ஓகே. ஸோ வாட் எவர் இஸ் யுவர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட், வாட் எவர் இஸ் யுவர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட், ஒருவேளை எழுதி வச்சிருப்பீங்களா, இல்ல மைண்ட்ல வச்சிருப்பீங்களா, இப்போ இந்த ப்ரேயருக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஓகே. இட் இஸ் டன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இது எதுவும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இதை கேட்கிற, ஒரு வேலை கேட்கிற, நீ 10 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குற மாதிரி உன்னை ஆண்டவர் வைக்கணும்னு அவர் விரும்புறாரு. அப்படியே ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன்? என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா ஆண்டவரே நீங்க கேக்குறீங்க. ஆனா எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி நீ படிக்க வைப்பேங்கிற ஸ்டேட்ல ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ். வாட் எவர் இட் இஸ். இப்போ ஐயோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல, என் உடம்பு பலவீனமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்க சூறாவளி மாதிரி பறந்து பறந்து நிறைய பேரை சர்வ் பண்ணி சமைச்சு போட்டு பிசிக்கலா நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி அப்படி இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புறார். அப்படியே ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா நம்மளுடைய மனசுங்கிறது என்ன சொல்றது, அறியாமை இருள் சிக்கிக்கும் போது ஒரு லெவல்ல தாண்டி யோசிக்கவே யோசிக்காது. ஆண்டவர் நம்ம கிட்ட மறுபடியும் 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 என்ன பண்றாரு? இல்ல, நீ அப்படி கிடையாது, நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன், என் கண்ணின் மணி, நான் உனக்காக என்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தையே நான் சிந்தி இருக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் யூ. அது வந்து நீ இப்படி ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்நாளெல்லாம் ஜெப குறிப்பிலேயே வாழ்ந்து முடிப்பது என் சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை செய்யுங்க ஆண்டவரே, இது தந்தா போதும்ப்பா, என் பிள்ளைய பாருங்க, என் பேர பிள்ளைய பாருங்க, ஒரு வீடு கட்டினா போதும். இப்படி சில சில ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சுட்டே நம்ம லைஃபை முடிக்கணும்னு ஆண்டு விரும்பல. அவருடைய சுதந்திரவாளியா நீங்க இருக்கணும்னு ஆண்டு விரும்புறாரு. அப்படி பயங்கரமான சந்தோஷத்தோடும் தெளிவோடும் மனசுல ஃப்ரீடமோட, பயம் இல்லாம தைரியமா கான்பிடென்டா உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் முன்பாக நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு அபிஷேகத்தோட தைரியம் உங்களுக்குள்ள வெளிப்பட்டு
நீங்க நடக்கிற விதத்திலேயே அவங்க எல்லாம் பார்த்து இந்த தேவனை குறித்து யோசிப்பாங்க. இவங்க இப்படி முன்னாடி இப்ப ஏதோ வித்தியாசமா இருக்கிறாங்க. ஷி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்க நடவடிக்கை டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்க குடும்பம் நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கு, அவங்க பிள்ளைகளை வளர்க்குற விதம் வித்தியாசமா இருக்கு, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் வித்தியாசமா இருக்கு, அவங்க வீடு வித்தியாசமா இருக்கு, அவங்க கார் ஆண்டவர் இப்படி கொடுத்துருக்காரு, அவங்க சுபாவமே வித்தியாசமா இருக்கு, அவங்க லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருக்குன்னு சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்குள்ள ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இஃப் யூ ஒன்லி கோஆபரேட், இசப்பா நான் விட்டு கொடுக்குறேன், நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, இந்த ஆவரேஜ் மைண்ட் செட்ல இருந்து என்னை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. லெட் இட் பிரேக் டவுன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு லெவலுக்கு யோசிக்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போஷருக்கு யோசிக்கிறேன். ஆனா உங்க அளவுக்கு யோசிக்கிறதுக்கான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும்னா, ஆவியானவருக்கு நான் அப்படியே சரண்டர் பண்றேன், சிந்தனையை நான் அப்படியே சரண்டர் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க இப்ப இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வைக்கிறீங்க, நான் இதெல்லாம் கேட்கிறேன்னா இது அனாதி தீர்மானம் நான் நம்புறேன். ஏன் பிலீவ் பண்ணுங்க. there is a purpose for you to attend and hear these words. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம லிமிடேஷன்ஸை உடைக்கும். ஆண்டவர் பேசும்போது என்ன ஆகும், நம்ம சிந்தையில அப்படியே ஒரு பெரிய ப்ராட் மைண்டட்னஸ் வரும். முதல்ல மைண்ட்ல நாங்க அகாமடேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ இப்படி எல்லாம் யோசிக்கலாமா, இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள பிளஸ் பண்ணி வச்சிருக்காரா, இப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறாரா, இப்படி எல்லாம் கேட்கலாமா, ஆசைப்படலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுது பாருங்க. அடுத்தடுத்து ஒரு கேள்வி வருதா இல்லையா சில பேருக்கு? ஏன் ஆசைப்படலாமா, அப்படின்னு கேட்கலாமா, இப்படி ஆண்டவர் நினைப்பாரு, ஏதோ கேட்டா நமக்கு கொடுப்பாரு, இருக்கிற சூழ்நிலை இருந்து எடுத்து விடுவாருன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி நீங்க யோசிக்கிறீங்கல்ல. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, சி ஐ லவ் யூ சோ மச், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ உன் பிள்ளைகளுக்கு யோசிக்கிறதை காட்டிலும் உங்க மூளையை வச்சு நீங்க என்னெல்லாம் எவ்வளவு பெருசா யோசிக்கிறீங்க உங்க குழந்தைகளுக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு யோசிக்கிறீங்க பெருசா இல்ல, உங்களால எவ்வளவு யோசிக்க முடியுமோ. அப்ப என் தேவன் அவரோட அனந்த ஞானத்தினாலும் அவரோட விஸ்டம்னால அவரோட நோக்கம் எவ்வளவு பெருசா நம்ம மேல இருக்கும். அவரோட சாயல்ல நம்மளை படைத்திருக்காருன்னா அவரோட நோக்கம் நம்ம மேல எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிக்க முடியுதா? ஏன் எனக்கு புரியலனாலும் ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன், உங்களுடைய அனந்த ஞானத்துக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறேன், உம்முடைய தீர்மானத்துக்கு என் வாழ்க்கையை சரண்டர் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நிறைய விஷயங்கள் புரியல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுறீங்க, எனக்கு கவுன்சில் பண்றீங்க. ஐ எம் பிரேக்கிங் ஆல் த லிமிடேஷன்ஸ். நான் நீங்க நினைக்கிறத நீங்க சொல்றதையே நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். ஐ எம் பிளஸ்ட்ன்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் செழிப்பில் இருக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட நோக்கி பணம் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. எஸ், ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஒருத்தரையும் ஆண்டவரே நீங்க அவங்க மனக்கண்கள் எல்லாம் பிரகாசமடைய செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அவர்களுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி. லெட் them taste your presence. உடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னதுன்னு அவர்கள் உணர்கிற விதமாய் ஒவ்வொருவரும் உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உடைய அந்நிய பாஷை அடையாளத்தோடு உங்களோடு இருக்கிற தனிப்பட்ட உறவுல இன்னும் அதிகமாய் வளருகிறதற்கு இது ஒரு ஓப்பனிங்கா நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்யோன்யத்திலையும் ஐக்கியத்திலையும் இன்னும் பெருக வளர ஆண்டவரே அவர்கள் விட்டு கொடுக்கறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஒருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. வாட் எவர் இஸ் இன், இப்போ அவங்களுக்கு இது தேவை அப்படின்னு ஒரு ஏதாவது வந்திருப்பார்கள், ஆனால் அதில் அப்படியே நடப்பதாகன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். அந்த காரியம் வாய்க்கட்டும் சொல்லி நான் பிளஸ் பண்றேன். அவள் கஷ்டங்கள் தீரட்டும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. உடல் பலவீனங்கள் மாறட்டும் சொல்லி நான் பிளஸ் பண்றேன். ஐ டிக்ளேர் ஹீலிங் ஓவர் தெம், ஐ டிக்ளேர் abundance ஓவர் தெம், ஐ டிக்ளேர் ஃபேவர் ஓவர் தெம். ஏதாவது தயவுகள் அவர்களுக்கு வேண்டி நிற்பாங்க, ஐயோ இவங்க ஒத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, இவங்க இவங்க எனக்கு இன்னும் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமே, இவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, இது மாதிரி ஏதாவது எண்ணங்களோடு இருப்பார்களானால் இட் இஸ் டன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். அது நடந்ததுன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நீங்க உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகிறதுக்காக நன்றி. ஏசப்பா சொன்னதுக்கு ஆமேன் சொன்னா மட்டும் போதும், இவ்வளவு காரியங்கள் நடக்குமான்னு அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், என் தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி ஒரு எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீ பொய் உரையாதவர், மனம் மாறாதவர். நீ சொல்லியிருக்கீங்க நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன்னு சொல்லியிருக்கிறீங்க. once you have declared things for them, it is done in the name of Jesus. அப்படியே நீங்க முடித்து விட்டதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we give you all the glory Lord. அவங்க அப்படியே அந்த பிரசன்ஸை உணரட்டும், இந்த பீஸ் அவங்களை அப்படியே நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான அப்படியே ஒரு வேக்னஸ் மைண்ட்ல இருக்கிற துக்கங்கள் எல்லாம் அப்படி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், let your joy hit them Lord, let your peace fill them Lord.
அந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் சமாதானத்தை நாங்கள் அப்படியே அனுப்புகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. லெட் them feel the difference. ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியும் இந்த எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையும் ஆண்டோட பிரசன்ஸை ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த மனநிலைய வித்தியாசம். இதே தான் நான் 24 மணி நேரமும் இப்படிதான் நான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னு அந்த வெளிப்பாடு உண்டாகட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். எஸ் லார்ட், அப்படி ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும், அப்படி ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும். எஸ் லார்ட், நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களை நீங்க பிரகாசிக்க செய்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இவர்களை நீங்க வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசின வார்த்தை சத்தியம், சத்தியம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும் சொல்லி நாங்க நம்புகிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we give you all the glory in Jesus name. Amen, amen. யாரெல்லாம் ஐயா நான் இதை கேட்டுட்டு வந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு வந்து நான் ஐயோ நான் ரொம்ப சின்னதா யோசிக்கிறேன் போல அப்படின்னு யாருக்கெல்லாம் மைண்ட் ஓப்பன் ஆச்சு, அப்படியே சந்தோஷமா அப்படியே யோசிங்க. எதெல்லாம் மைண்ட்ல வந்துச்சோ அதெல்லாம் முடிஞ்சா எழுதி வைங்க, தேங்க் பண்ணுங்க, இன் அட்வான்ஸ் தேங்க் பண்ணுங்க. எஸ் லார்ட், நான் ஏதோ சின்ன சின்னதா யோசிச்சுட்டு இருக்கேன், பட் ஆனா இவ்வளோ பெரியவர், என்ன இவ்வளோ நேசிக்கிறீங்க, இப்படி மைண்ட் நல்லா இருக்குல்ல. இது சத்தியங்கிறதுனால தான் யூ ஃபீலிங் குட். இது குட் நியூஸா இல்லாவிட்டால் ஒரு நல்ல செய்தியை கேட்கும் போது என்ன ஆகும், நம்மளை மீறி ஒரு சந்தோஷம் நிரப்போம், சமாதானம் நிரப்போம், அப்படியே மைண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஆகும். ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு வேலை உங்க மைண்ட்ல வந்திருந்தா இது குட் நியூஸ்ன்னு நம்புங்க. ஓகே, திரும்ப வேற ஏதாவது விஷயத்தை வேற எங்கன்னா நீங்க கேட்கும் போது மனசு ஒருமா சஞ்சலமாவது, கில்ட்டி ஆகுது, ஷேமா ஃபீல் பண்றீங்க, எனக்கு கிடைக்காது, எனக்கு போய் கிடைக்குமா இப்படிலாம் தோணுதுன்னா அது சத்தியம் அல்ல, அது சத்தியம் அல்ல. தேவனுடைய சத்தியம் எப்பயுமே நம்மளை டெலிவர் பண்ணோம், நம்மளை உற்சாகப்படுத்தும், நம்மளை இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு தூக்கி விடும், நம்மளை குறிச்சே நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். வில் பி அவுட் ஆஃப் ஆல் த ஷேம் அண்ட் கில்ட். இதுதான் கர்த்தர் பேசுவது. ஆவியானவர் பேசும்போது he will make you comfortable. நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு பிடிப்பு உண்டாகும் மனசுல, அப்படியே ஒரு சமாதானம் நிரப்பும். உங்களை குறித்து உயர்வான காரியங்களை, தரமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் பேசுவார். ஓகே, ஸோ அதனால உங்களுக்குள்ள அந்த நிதானம் வரட்டும். நீங்க நிறைய விஷயங்களை கேட்குறீங்க, வெளியில பீப்புள் பேசுறதா இருக்கட்டும், வெளியில நீங்க கேட்குற விஷயமா இல்ல பைபிள் படிக்கும்போது நீங்களே தவறா புரிந்து கொள்ளுகிற காரியம் எல்லாம் மாறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எப்பயுமே தெளிவா இருக்கும், தெளிவா இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். எஸ், ஸோ பிளஸ் யூ ஆல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பீஸ்ஃபுல். ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை.